தொடர்ந்து நம்முடன் பத்திரிகையாளர் திரு சோமு இணைந்திருக்கிறார். அவரிடம் கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்புல இணைந்ததற்கு. சரி, இப்ப பாமகவிற்கு சின்னம் ஒதுக்குறதுல ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கு இல்லையா? இது எப்படி இத நகரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க? இது இந்த கட்சிக்கு என்ன மாதிரியான ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம். பொதுவா இப்ப சின்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லாத ஒரு காலகட்டம் வந்துருச்சு. ஒரு காலத்துல சின்னம் தான் முக்கியம் அப்படிங்கிறது இருந்தது. இப்ப எம்ஜிஆர் 1977 பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில ரெட்டலா இல்ல, நீங்க சின்னம் சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு சொல்லி அந்த வேட்பாளர் பிரச்சனை அதுல நடந்ததுனால, ஆனா மக்கள் ரெட்டலைக்கு தான் போட்டாங்க சின்னத்தை பார்த்து. இப்ப அந்த மாதிரி இல்ல. இப்ப கடந்த தேர்தல்ல கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, இவங்களுக்கு ரொம்ப தாமதம்னு இல்ல, உரிய நேரத்துல இருந்தா கூட இந்த நேரம் ரொம்ப குறைவா இருந்துச்சு நாம் தமிழருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க, அதை இந்த சமூக ஊடகங்கள் வாயிலா ரொம்ப எளிதா கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி மதிமுகவுக்கும் புதிய சின்னம் தான். இப்படி நம்ம தொடர்ந்து பாக்குறோம். அதனால சின்னங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு காலம் இப்ப வந்துருச்சு. அதனால அந்த யார் அதுக்கான தலைவர், யாருக்கு நம்ம வாக்களிக்கணும் அப்படிங்கறதுல மக்கள் தெளிவா தான் இருப்பாங்க. அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஒருவேளை இது நீதிமன்றம் போய் மறுபடியும், ஏன்னா இப்ப அப்படியே கிடைத்தாலும் பாமக அன்புமணிக்கு தான் பாமக அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. ஒருவேளை நீதிமன்றம் போனாலும் அவருக்கு மாம்பழ சின்னம் கிடைக்கலாம். ஒருவேளை கிடைக்காட்டி கூட அது ஒரு பெரிய பாதிப்பாலாம் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். இல்ல, இப்ப பெரிய பாதிப்பா இருக்காது அப்படின்ற பட்சத்துல இப்ப இந்த வரக்கூடிய இந்த தேர்தல் இது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா சின்னம் நீங்க முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க. அப்ப அன்புமணி தரப்புல இருந்து அவர் போட்டியிடும் பொழுது இது எப்படி நகரும் சார்? நம்ம புது சின்னம் கொடுத்தா அதுல இது பண்ணிட போறாரு. ஏன்னா இப்ப தேர்தல் ஆணையம் பாமக அன்புமணி தான் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அது சொல்லி இருக்குது ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடில இருந்து நம்ம பார்க்கும்போது அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த நிர்வாக குழுல இருக்கிறவங்க, பொதுக்குழுல இருக்கிறவங்க எல்லாருமே அன்புமணியை தான் ஆதரிக்கிறாங்க. இப்ப அவர் போகக்கூடிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னாலும் அந்த பேரணி, இது தொடர் கூட்டங்கள், இந்த மாதிரி அவர் பண்ணக்கூடியதுக்கு ஒரு செல்வாக்கு தொண்டர் மட்டத்தில இருக்கு. அப்படிங்கிறப்ப இது அன்புமணிக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். பாமகங்கிறது அன்புமணி தான் அப்படின்னு ஆயிடுச்சு.